பிரியாணி ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. அப்புறமா அந்த பிரியாணிக்கு போடுற அந்த ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இது வந்து எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்டார் பூ 2 எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை ஒரு 3 பீஸ், அப்புறம் ஜாவித்திரி கொஞ்சமாக, பிரிஞ்சியில் வந்து ஒரு 5, கல்பாசி கொஞ்சமாங்க, 15 சின்ன உள்ளி, 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 5 பச்சை மிளகாய், பாதி லெமன், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி தலை, 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கோல்டு வின்னர் கொஞ்சமாக. ஜீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு எடுத்துருக்கிறேன். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு சிக்கன் எடுத்தால் தாங்க டேஸ்ட்டுமே நல்லா வரும். நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி 1/2 கிலோ சிக்கனுமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 கை பூண்டு, 1 கை இஞ்சி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்லாங்க, அதையுமே மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். திருப்பி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி அது கூட சேர்த்துக்கலாங்க. பல்லாரி நல்லா மிக்ஸ் பண்ணி, பல்லாரி வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருந்துக்கலாங்க. அதே எண்ணெயில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல பேஸ்ட், அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் புதினாவுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்றது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி இதில் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொடி திரிச்சிருந்தோம்ல பிரியாணி மசாலா சேர்த்து, அந்த பொடியுமே இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு. நீங்கள் குவான்டிட்டி ஏற்ற மாதிரி பொடியை வந்து கூட குறைய போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற 1/2 கிலோ சிக்கனையுமே இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது ஒரு பெரட்டினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இது கூட ஆட் பண்ணியிருந்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து சிக்கனில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே இது வேகிற அளவுக்கு காணும். அப்பப்போ இதை லைட்டாக திறந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாங்க, சப்போஸ் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றல, ஆனாலும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றத. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எந்த கப்பில் அரிசி 1 கப் எடுத்துருக்குறோமோ அதே கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமன் ஜூஸுமே இது கூட ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 மணிக்கூர் அரிசி ஊற வச்சுருந்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரிசி வந்து ஒரு 1/2 பதம் வெந்ததுக்கு அப்புறமா இது நம்ம தம் போட போகிறோம். கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது அப்படி இப்போ வந்து தம் போட ஆரம்பிச்சாச்சுங்க. நான் வந்து ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பிரியாணி அந்த குக்கரை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வெயிட்டானதை ஒன்று குழவி கல் இல்லைன்னா இந்த ஒரு சட்டியில் தண்ணி ஏதாச்சும் ஒன்று மேலே வச்சு இது நல்லா ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியுமே இது நல்லா அப்சர்வ் பண்ணிடும் இந்த 15 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த தம் பிரியாணி ரெடி ஆகிரும். இது அசல் ஹோட்டல் ஸ்டைல்லே தாங்க இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும் ரைஸ் வந்து. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுமே ஈஸியாகவே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் இதை எடுக்கும் போதுமே அவ்வளோ சாஃப்டாகவும் அதே டைம் உதிரியாகவும் இருக்குது. சிக்கனுமே நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.